ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியில் இருந்து பத்திரிகையாளர் நிரஞ்சன் குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்று டெல்லியில நடைபெற்ற அந்த கார் வெடி விபத்து தற்பொழுது வரைக்கும் 13 பேர் உயிரிழந்திருக்காங்க. நாடு முழுவதுமே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. டெல்லியில குறிப்பாக நேற்று நடைபெற்ற அந்த கார் வெடி விபத்து அந்த இடம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு? தற்பொழுதைய கள நிலவரம் என்னவா இருக்கு? இல்ல, இப்ப நான் கிட்டத்தட்ட 10 வருடத்துக்கு மேல டெல்லியில பத்திரிகையாளரா வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல என்னை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்டை விட ஒரு படி அதிக செக்யூரிட்டி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் ஃபோர்ட் தான். ஏன்னா பார்லிமெண்ட்ல அதிகாரிகள் வருவாங்க, அமைச்சர்கள் வருவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அங்க எப்பவுமே செக்யூரிட்டி இருக்கும். பொதுமக்களுடைய நடமாட்டம் கூட ரொம்ப குறைவா தான் இருக்கும். நீங்க தூரத்துல இருந்து புகைப்படங்கள் எடுத்துக்கலாம். அதுவும் இப்ப புது பார்லிமெண்ட் கட்டப்பட்டதுக்கு அப்புறமா அந்த இடத்துல பெரிய அளவுல யாரும் ரொம்ப நேரம் நிக்க கூட முடியாது. பத்திரிகையாளர்கள் நாங்க போனாலுமே கூட எங்களுக்குமே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்கள் இருக்கும். அதே மாதிரி குடியரசுத் தலைவர் மாளிகை அந்த இடம்லாம பாத்தீங்கன்னா ஆட்டோ எல்லாம் போகும். ஆனா நீங்க ஒரு வெகு சில நிமிடங்கள் மட்டும்தான் அங்க நிக்க முடியும். புகைப்படம் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும், யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் அவ்வளவு ஹெவியா இருக்கும். பட் ஆனா ரெட் ஃபோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹைலி செக்யூர்டான ஒரு இடமா இருக்கும். இப்ப நீங்க இந்தியா கேட் பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் பக்கத்திலேயே இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி அதோடைய செக்யூரிட்டின்றது எப்பவுமே இருக்கும். ஏன்னா அந்த முப்படை வீரர்களுடைய அந்த பிளாக் மாறுறது அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துட்டே இருக்குன்றதுனால அது எப்பவுமே இருக்கும். ஆனா ரெட் ஃபோர்ட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு டெல்லியுடைய மையப்பகுதியுடைய ஒரு கார்னர்ல இருக்கும்னு வச்சுக்கலாமே, அந்த இடத்துல இருக்கும். ஸோ நீங்க முக்கியமான இடங்களுக்கு போகணும்னா நீங்க எப்படியா இருந்தாலும் அந்த வழியை தான் நீங்க பயன்படுத்தி ஆகணும். அந்த தெருவுல அந்த ஸ்ட்ரீட்ல என்னென்ன இருக்குன்னு நான் சொல்றேன். அப்போ நேர்களுக்கு புரியும் அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இடம் அப்படின்னு. முதல் விஷயம், நீங்க உள்ள நுழைஞ்ச உடனேயே காந்தி சமாதி அப்படின்றது இருக்கும். அதுக்கு முன்னாடி ஐடிஓன்னு சொல்லப்படக்கூடிய அதுதான் மெயின் சென்டர் பாயிண்டா இருக்கும். டெல்லி போலீஸ் பழைய ஹெட் குவார்டர்ஸ் அந்த இடத்துலதான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் காந்தி சமாதி இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் இடையில முக்கியமான பத்திரிகையுடைய அலுவலகங்கள், டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரியான முக்கியமான பத்திரிகையுடைய அலுவலகங்கள் அத்தனையுமே வரிசையா இருக்கும். அதுக்கப்புறம் காந்தி சமாதி தாண்டி போனோம்னா அந்த 7 நுழைவாயில்கள்னு டெல்லியில சொல்லுவாங்க. அதோடைய ஒரு நுழைவாயில் இருக்கும். அதுக்கப்புறம் ஏராளமான கடைகள், ஜம்மா மஸ்ஜித் வரும். அதுக்கப்புறம் அப்படியே உள்ள போனீங்கன்னா வரிசையா கோயில்கள் இருக்கும், புத்தக கடைகள் இருக்கும். அப்படியே நீங்க ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான செங்கோட்டை இருக்கும். செங்கோட்டையை கொஞ்சம் தாண்டி போனீங்கன்னா திருப்பும் கோயில்கள் வரும். செங்கோட்டைக்கு எதிரில ஒரு தெரு ஒண்ணு போகும். நீங்க வீடியோ காட்சிகள் எல்லாம் குடியரசு தினத்தப்பெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல குருத்வாராக்கள் இருக்கும். இது எதுக்கு நான் இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன்னா, எல்லா தரப்பினருமே வருவாங்க. இப்போ ஒரு கோவில் இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்க வரலாம், இல்ல ஒரு சுற்றுலா தலம்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்காக வரலாம், ஷாப்பிங் ஏரியானா அதுக்காக வரும். நீங்க இது எல்லாமே இருக்கும். இப்ப டெல்லியில சரோஜினி நகர்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஷாப்பிங் ஏரியாவுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய இடம். ஆனா நீங்க ரெட் ஃபோர்ட்டுக்கு வந்தீங்கன்னா பிரபலமான சுற்றுலாத்தலம், அது மட்டும் இல்லாம கோயில்கள் இருக்கு, குருத்வாரா இருக்கு, இந்தியாவிலேயே மிகப்பெரிய மசூதியான ஜமா மஸ்ஜித் இருக்கு, ஷாப்பிங் ஏரியா சாந்தினி சௌக் மார்க்கெட்னுவாங்க, அவ்வளவு பெரிய ஷாப்பிங் ஏரியா அங்க இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், சாயந்தரம் 6 மணிக்கு மேல போனீங்கன்னா அந்த இடத்துல நிக்கிறதுக்கே இடம் இருக்காது. ஏன்னா சாப்பிடுறதுக்காக மட்டுமே டெல்லியுடைய பாரம்பரிய உணவுப் பொருட்கள் அங்க ஹோட்டல்ல அவ்வளவு ஹோட்டல்ஸ் இருக்கும். குடும்பமா சாயந்தர நேரங்கள்ல வருவாங்க, மக்கள் வருவாங்க. ஷாப்பிங்னா நான் சொல்றது வெறும் ட்ரெஸ் வாங்குறதுக்கு அந்த மாதிரி மட்டும் இல்ல, A to Z கிடைக்கும். மொபைல் போன்ல இருந்து, லேப்டாப்ல இருந்து, கேமராஸ் தொடங்கி. இதுல ஏன் இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன்னா, ரெகுலரா நாங்க அங்க போகக்கூடியவங்க, எங்களுக்கு ஏதாவது பொருள் வேணுமா, வீட்டுக்கு ஒரு சுத்தி வேணும்னா கூட நாங்க சாந்தினி சௌக் மார்க்கெட்டுக்கு போவோம். இரவு 24 ஹவர்ஸும் இயங்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது டெல்லியோட செங்கோட்டை தான். நைட் ஒரு 12 மணிக்கு மேல இந்தியா கேட் பகுதியில கூட நிக்க விட மாட்டாங்க. ஆனா செங்கோட்டை பகுதியில இவ்வளவு இருக்கு. நான் இந்த டீட்டெயில் சொல்லும் பொழுது உங்களுக்கு எல்லாம் மலைப்பா இருக்கும், இவ்வளவு இருக்குமா அப்படின்னு. அப்போ எவ்வளவு செக்யூரிட்டி போடுவாங்க. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் வராங்க அப்படின்னா எவ்வளவு செக்யூரிட்டி இருக்கும். அதனாலதான் இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். அப்படியான ஒரு இடத்துல இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இந்தியா மொத்தமுமே அந்த அலறல் சத்தம் அப்படின்றது கேக்குது. இல்ல, குறிப்பா இந்த வெடி சத்தம் கேட்ட உடனேயே நிறைய மக்கள் அதிர்ச்சியா பாத்திருந்தாங்க. இல்ல, கேள்வி என்ன அப்படின்னா, அந்த வெடிச்ச அந்த இடம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு முதல்ல? அதுதான் ரொம்ப முக்கியம். என்னன்னா நம்மளால
வெளியே இன்னும் பார்க்கவே முடியலன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு 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 தாக்குதல், அப்படியான ஒரு சேதம் தான் ஏற்பட்டிருக்கு. நான் புல்வாமா அட்டாக் நடந்துச்சு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல 2019. அந்த சமயத்துல புல்வாமா அட்டாக் நடந்த அடுத்த நாள் வந்து நான் நேர்ல ஆன் ஸ்பாட் ரிப்போர்ட்டிங்காக நான் அந்த ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன். நான் அதை கம்பேர் பண்ணும் பொழுது இதோடைய வீரியம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா அது வந்து ஒரு ஹைவேஸ்ல ஒரு ஒரு ரோட்ல கொஞ்சம் குடியிருப்புகள்லாம் தள்ளி இருக்கும். அந்த இடத்துல ராணுவ வாகனத்தை குறி வச்சு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. நம்மளுடைய ராணுவ வீரர்கள் உயிர் தியாகம் செஞ்சிருந்தாங்க. ஆனா அதோடைய பாதிப்பு அப்படின்றது உயிர் பலி எண்ணிக்கை அதிகமா இருக்கலாம். ஆனா அந்த பதற்றம் இருக்குல்ல, ஏன்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல அது வழக்கமாக இப்படியான தாக்குதல் சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கக்கூடியது. பீப்புள் யூஸ் டு அதை வந்து அவங்க ஒரு வாடிக்கையான தினந்தோறும் நடக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக தான் இருந்துச்சு. ஆனா டெல்லியை பொறுத்த வரைக்கும் இப்படியான ஒரு இடத்துல சுற்றுலா தலமான இப்படி ஒரு இடத்துல நடந்திருக்கக்கூடிய அந்த தாக்குதல் வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கு. ஏன்னா சிக்னல்ல மூவிங் கார்ல நடந்துகிட்டு இருக்கிறப்போ, இப்ப நான் இவ்வளவு டீடைல் சொன்னேன். அப்ப நம்ம கற்பனை பண்ணிக்கணும் அந்த சிக்னல் அதுதான் மெயின் சிக்னல். கரெக்டா ரெட் போர்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய மெயின் சிக்னல். நீங்க இரவு 1 மணிக்கு போனீங்கனாலும் அங்க டிராபிக்கா இருக்கும். அப்ப எத்தனை வாகனங்கள் நின்றுட்டு இருக்கும்? சரியா 6:52னா அதுதான் கரெக்டா வேலை முடிஞ்சு எல்லாம் திரும்பக்கூடிய இடம், ஷாப்பிங் வரலான்னு வரக்கூடிய டைம், எல்லாத்துக்குமே ஒரு உகந்த நேரம். அப்ப அந்த இடத்துல நிக்கிறப்போ நூற்றுக்கணக்கான வாகனங்கள் நின்றுகிட்டு இருந்திருக்கு. இந்த வெடி விபத்து, இந்த தாக்குதல் நடந்த உடனேயே பக்கத்துல இருந்த அத்தனை வாகனங்களுமே வெடிச்சு சிதறி இருக்கு. உடல்கள் அடையாளம் காணப்படாத அளவுக்கு சிதறி போயிருக்கு. நான் இன்னைக்கு அங்க நேர்ல ஆன் ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன். போய் அங்க இருக்கக்கூடிய ஐ விட்னஸ் எல்லாம் கேட்க முடியாது. நைட்டும் போயிருந்தேன், காலையிலயும் போயிருந்தப்போ அந்த பதட்டம் இன்னும் அவங்க கிட்ட அப்படியே இருக்கு. கடைகள் எல்லாம் சாத்தப்பட்டிருக்குது. ஒரு சில உணவகங்கள் மட்டும்தான் திறந்து இருக்கிறாங்க. அவங்ககிட்ட இன்னும் அந்த பயம் இருக்கு. அந்த சத்தம் எங்கிட்ட இன்னுமே கேக்குது. இங்க நாங்க நிறைய ஜனத்தொகை இருக்குன்றதுனால இங்க தீபாவளிக்கு பெருசா பட்டாசு எல்லாம் கூட நாங்க வெடிக்க மாட்டோம். ஏன்னா பப்ளிக் டிஸ்டர்பன்ஸா இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு இவ்வளவு பெரிய சத்தம் அப்படின்றது எங்களால இது பண்ணவே முடியல. உடல்கள்லாம் அங்கங்க சிதறி கிடக்குது. அந்த ரத்தம் தோய்ந்த இடங்கள்லாம் இன்னும் காயாம இருக்கு அப்படின்னு அவங்களால சொல்ல முடியாத வேதனையில இருக்கிறாங்க. என்னன்னா இப்ப மொத்தமும் சீல் பண்ணிட்டாங்க. ஏன்னா வெளியிருந்து எதுவும் வந்துடக்கூடாது, அந்த ஆதாரங்கள் எதுவும் கலைஞ்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக வெள்ளை படுதா போட்டு ஃபுல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அதோடைய தாக்கம் அப்படின்றது பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரியா எல்லாத்துலயுமே இருக்கு. ஸோ நாங்க ஜேர்னலிஸ்ட்ன்றதுனால எங்களால ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் ஆக்சஸ் பண்ண முடியுது. போய் பாக்குறதுக்கு, போட்டோஸ் எடுக்கிறதுக்கு, வீடியோஸ் எல்லாம் ரிப்போர்ட் பண்றதுக்கு போக முடியுது. பட் பொதுமக்களுக்கு யாரையும் அனுமதிக்கல. இன்னும் சொல்ல போனா நான் அந்த அந்த சம்பவம் நடந்த இடங்களை சுத்தி இருக்கக்கூடிய தெருக்கள் வழியா நடந்து போயிட்டு இருந்தேன். எல்லா வீடுகளுமே க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. வெளியிருந்து வரவங்க அதை பார்க்கணும்னு வரவங்க வராங்க. பட் அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அவங்களால வெளியவே வர முடியல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்குல்ல. அவங்க அந்த 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 ட்ராமால இருந்து அவங்க இன்னும் வெளியே வரவே இல்லை. ஏன்னா பெரிய ஒரு டிசாஸ்டர் மாதிரி தான் அவங்க அதை பாக்குறாங்க. நூற்றுக்கணக்கானவங்க, ஆயிரக்கணக்கானவங்க உயிரை கையில பிடிச்சிட்டு அந்த நேரோ ஸ்ட்ரீட்ஸா இருக்கும். ரொம்ப சின்ன சின்ன சந்துகளா இருக்கும். அதுல அவங்க ஓடுறப்போ அதை பார்த்திருப்பாங்களா, அந்த கண் முன்னாடி அவங்க பார்க்கும் பொழுது இன்னும் 2 நாள் கழிச்சு அவங்க அங்கதான் வியாபாரம் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால அவங்களுடைய அந்த பதட்டம் அப்படின்றது இருக்கு. அந்த இடம் மொத்தமே நான் ரெகுலரா போவேன், ஆசாசையா பார்க்கக்கூடிய இடம் இப்படி இருக்கு அப்படின்ற ஒரு பெரிய ஒரு வருத்தமும் வேதனையும் இருக்கு. இல்ல இப்ப முதல் கட்ட விசாரணையில வந்து இது வந்து டெரர் அட்டாக் அப்படின்னு பார்க்கப்படுதா? ஏன்னா நேற்று நம்ம பார்த்த செய்தியில வந்து சிஎன்ஜி மூலமா வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்ற மாதிரியான கேள்விகளோட நிறைய நியூஸ் கார்டு நம்ம பார்த்தோம். இதோடைய பின்னணி என்ன? முதல் கட்ட விசாரணையில என்ன சொல்றாங்க போலீஸ்? இல்ல அது என்னன்னா யாராலுமே நம்ப முடியல. டெல்லிக்குள்ள இப்படி ஒரு தாக்குதல் சம்பவம் நடத்தப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம ரொம்ப தளர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா கூட சரி, கண்மூடி இருக்கிற நேரத்துல ஏதோ பண்ணிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். பகல்கம் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டு சரியா 6 மாதம் தான் ஆகுது. இப்ப அதுக்குள்ள இப்படியான ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. அது பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. ஏன்னா எலெக்ஷன்ஸ், பீகார் எலெக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அடுத்த கட்ட எலெக்ஷன்ஸ் போக போகுது. எவ்வளவு பெரிய ஒரு அழுத்தம் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது டெல்லியில அதுதான் மீண்டும் கேள்வி. இப்போ வேற எங்கேயாவது நடக்குன்னா கூட சரி, கோட்டை விட்டுட்டாங்க, உளவுத்துறையினர் வந்து தவற விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். செங்கோட்டையில நடக்குது. காலையில ஒருத்தட்ட பேசும் பொழுது ஒருவேளை வேற ஏதாவது முக்கியமான இடத்துல கொண்டு போய் இந்த அட்டாக்க நடத்த பார்த்து தவறுதலா இங்க நடந்துச்சோம் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. இந்தியாவுல செங்கோட்டையை விட என்ன முக்கியமான இடம் இருக்க முடியும்? நீங்க நம்மளுடைய ரூபா நோட்டுகள்ல இருக்கக்கூடிய அந்த இது கூட செங்கோட்டையை தான் பிரதிபலிக்குது. வெளிநாட்டு தலைவர்கள் வந்தாங்கன்னா செங்கோட்டைக்கு தான் அழைத்து செல்லப்படுறாங்க. இந்தியாவுடைய முகமா, இந்தியாவுடைய அடையாளமா பார்க்கப்படக்கூடிய இடம் செங்கோட்டை. அப்படியான செங்கோட்டையுடைய வாசல்ல இப்படி நடந்திருக்கு. ஆனா நேத்து
கொஞ்சம் அதான் அந்த 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 அவ்வளவு நாங்க யாருமே நம்பல, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்ததுனாலதான் இது விபத்தா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டெல்லியில வந்து சிஎன்ஜி கார் தமிழ்நாட்டுல ரொம்ப குறைவா தான் ஓடும். டெல்லியில பெரும்பாலான வாகனங்கள் வந்து சிஎன்ஜி வாகனங்களா தான் ஓடும். ஆட்டோஸ் வந்து எல்லாமே சிஎன்ஜி ஆட்டோஸா தான் ஓடும். நீங்க அந்த பச்சை கலர்ல எழுதிக்கல, எல்லாத்துலயுமே சிஎன்ஜி தான் எழுதியிருப்பாங்க. பேட்டரி ரிக்ஷாக்கள் ஓடும், இ ரிக்ஷாக்கள் வந்து பேட்டரியில ஓடாம மாதிரி தான் இருக்கும். இந்த எல்லாமே ஹை இன்ஃபிளேமபிள், எளிதா பற்றிக்கக்கூடிய வாகனங்கள் தான் பெரிய அளவுல ஓடும். அதனால அப்படியான விஷயம் இருந்துச்சு. ஆனா டெல்லி காவல்துறையினர் முதல்ல அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண அப்பவே இத வந்து உப்பான்னு சொல்லக்கூடிய சட்டவிரோத தடுப்பு செயல் சட்டத்தின் கீழே வந்து கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. செக்ஷன் 16, செக்ஷன் 18 இது ரெண்டுமே வந்து டெரர் ஆக்ட்ஸை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கான சட்டப்பிரிவு. ஸோ அப்போ முதல்லயே வந்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அந்த தகவல் கிடைச்சது. அப்போ அப்பதுல இருந்தே வந்து உறுதிப்படுத்தப்பட்டுருச்சு இதை டெரர் ஆங்கிள் தான் கொண்டு போறாங்க அப்படின்னு. பட் எப்ப வெளிப்படையா தெரிஞ்சதுன்னா, பூட்டானுக்கு போயிருக்கிற பிரைம் மினிஸ்டர் மோடி அங்க வச்சு ஒரு பேச்சு கொடுத்தாரு. இதில் சதி திட்டம் இருக்கு, இதில் சம்பந்தப்பட்டவங்களை நாங்க நீதிக்கு முன் நிறுத்துவோம் அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கரெக்ட், இது வந்து டெரர் அட்டாக் தான், இது விபத்து கிடையாது, ஆக்சிடென்ட் கிடையாது, இது திட்டமிடப்பட்ட வெறி செயல் அப்படின்றது அதுக்கப்புறம் தான் உறுதியாச்சு. இப்போ அதுக்கான விசாரணை அப்படின்றது மிகப்பெரிய அளவுல நடந்து போயிட்டு இருக்கு. இல்ல குறிப்பா இப்போ என்ஐஏ வந்து இதை டேக் ஓவர் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அப்போ அந்த தகவல் உறுதியானதான் வந்து என்ஐஏவுக்கு மாறுமா குறிப்பா? இல்ல முக்கியமா, ஏன்னா என்ஐஏவுடைய ரோல் வந்து வெறும் டெரர் அட்டாக் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இல்ல, அவுட் வெளியில இருந்து இந்தியா மீதான எந்த வகையான தாக்குதலாக இருந்தாலும், அது போதைப் பொருள் கடத்தல் விவகாரமாகட்டும் இல்ல மற்ற என்ன மாதிரியான விஷயமா இருந்தாலும் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்துருவாங்க. ஏன்னா இப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட மாநில காவல்துறையினர் விசாரிக்கிறாங்கன்னா அவங்களுக்குன்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். பிற மாநிலங்களுக்கு போய் அவங்க ஆதாரங்களையோ தகவல்களையோ சேகரிக்கிறதுல நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். வெளிநாடு உதவிகளை கேட்கறதுல இருந்து இன்டெல் ரெக்வஸ்ட்கள்லாம் வாங்குறது வரைக்கும் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். பட் தேசிய புலனாய்வு விசாரணை அமைப்பு கிட்ட போகுது, என்ஐஏ கிட்ட போகுது அப்படின்னா அவங்களுக்கான பரந்தப்பட்ட சுதந்திரம் அப்படின்றது இருக்கு. இப்ப இது சம்பந்தமா தமிழ்நாட்டுல யாரையும் விசாரிக்கணும்னா அவங்க இம்மிடியட்டா வந்து அந்த விசாரணையை தொடங்குவதற்கான முகாந்திரங்கள் அத்தனையுமே இருக்கு. இதோட தொடர்ச்சியை நம்ம வந்து அதுக்காக பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இது ஏதோ டெல்லியில ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து தயார் செய்யப்பட்டு இதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது இல்ல. இது இந்த சம்பவத்துல ஹரியானா மாநிலம் சம்பந்தப்பட்டிருக்கு, ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சம்பந்தப்பட்டிருக்கு, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வழியா கொண்டு வரப்பட்டதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு, பஞ்சாப் மாநிலத்துல ஏதேனும் சதி திட்டம் நடந்திருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு, எல்லை தாண்டிய பயங்கரவாதம். ஏன்னா இந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த 2 மருத்துவர்கள்ல ஒரு மருத்துவர் ஜெய்ஷ் இ முகமது அமைப்புடைய போஸ்டர்களை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அது பத்தின சிசிடிவி கேமரா காட்சிகள் வந்து உளவுத்துறைக்கு கிடைச்சு உளவுத்துறை அவரை ஏற்கனவே கண்காணிப்பு வளையத்துக்குள்ள வச்சு ஏற்கனவே அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. அந்த அரெஸ்டோடைய நீட்சி தான் இது. சோ இப்ப எவ்வளவு லிங்க் இருக்கு. சோ இப்போ இதை வந்து டெல்லி காவல்துறையினர் மட்டும் விசாரிக்கிறாங்க அப்படின்னா அது முழுமை பெறாது. இப்ப என்ஐஏ மாதிரியான ஒரு விசாரணை அமைப்புகிட்ட போனா மட்டும்தான். ஏன்னா இதோடைய நீட்சி வந்து பாகிஸ்தானுடைய சதித்திட்டம் இருக்குமோ இல்ல அங்கிருந்து இயங்கக்கூடிய அமைப்புகளுடைய சதித்திட்டம் இருக்குமோ அப்படின்ற ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும் அப்படின்னா அப்கோர்ஸ் அதுக்கு என்ஐஏவுடைய ஹெல்ப், அவங்களுடைய விசாரணை முறை அப்படின்றது ரொம்ப அவசியம். அதனாலதான் இப்ப மாத்தி இருக்கிறாங்க. சோ அப்போ மாத்தி இருக்கிறாங்கன்னா முழுக்க இது தீவிரவாத தடுப்பு அப்படின்ற விவகாரத்துக்குள்ள போயிருச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நிறைய பேரை வந்து கைது பண்ணிருக்காங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உமர் முகமது அப்படின்ற ஒரு டாக்டர் வந்து அந்த காரை வந்து ஓட்டுனதாக சொல்றாங்க. இன்னும் முழுமையான ஒரு கிளாரிட்டி அப்படின்றது கிடைக்கலையா இப்போ வரைக்கும்? ஆஸ் ஆஃப் 24 hours முடிஞ்ச அளவுக்கு எந்தவித கிளாரிட்டியும் கிடைக்கலையா இப்போ? இல்ல இது ஏதோ ஒரு கொலை சம்பவமா நடந்துருச்சு அந்த மாதிரி நம்ம ஹைப்போதெட்டிக்கலா எதையுமே எடுத்துட்டு போக முடியாது. இதுக்கான சாலிடான எவிடன்ஸ் வேணும். இந்த எவிடன்ஸ் எதுக்கு வேணும்னா, நாளைக்கு நம்ம ரிட்டாலியேஷன் பண்றோம், நம்ம பதிலடி ஏதாவது நம்ம கொடுக்குறோம், இதுக்கு இந்தியா தரப்புல கொடுக்கப்படுது அப்படின்னா அதுக்கு உலக நாடுகள் மத்தியில அப்கோர்ஸ் நம்ம ஹேவ் டு கிவ் சாலிட் எவிடன்ஸ். அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இதை வந்து இப்ப இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய எல்லாருமே இதை எப்படி வர்ணிக்கிறாங்க அப்படின்னா ஒயிட் காலர் டெரரிசம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வர்ணிக்கிறாங்க. ஏன்னா சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவங்க பெரும்பாலானவங்க நல்லா படிச்சவங்க, மருத்துவர்களா இருக்கக்கூடியவங்க, 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கக்கூடியவங்க, அவங்களுடைய ஜூனியர்ஸை வந்து இதுக்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க. குறிப்பா ஃபரிதாபாத்ல இருக்கக்கூடிய அதில் அப்படின்ற அந்த ஒரு டாக்டருடைய வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட 2800 கிலோ வரைக்கும்
அந்த வெடிபொருள் கண்டறியப்பட்டிருக்கிறது. அவருடைய வீட்டுல இருந்து ஏகே AK-47 ரக துப்பாக்கி மற்ற விஷயங்கள்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கு. ஆனா இது எல்லாமே எங்க சந்தேகம்னா எப்படி உள்ள வந்துச்சு இந்தியாவுக்குள்ள? இது இது இந்தியாவுக்குள்ள இதை கொண்டு வர்றதுக்கான சாத்தியம் எப்படி நடந்துச்சு அப்படின்றத இப்ப எல்லாருமே எழுப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஏற்கனவே நடந்து அதுக்கான காயமே இன்னும் ஆறல. அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு விஷயமும் நடந்துருச்சு. அதுவும் இவங்க சொல்லக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தா அவ்வளவு மலைப்பாவும் அவ்வளவு பிரமிப்பாவும் 2800 கிலோன்றது வந்து சாதாரண நம்பர் இல்ல. RTX-ஆவே 300 கிலோ இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்களும் சொல்லப்படுது. அப்போ ஒரு கார்ல வச்சு எடுத்து இதுல என்ன விஷயம்னா டெல்லி செங்கோட்டையுடைய அந்த பார்க்கிங் லாட்ல 3 மணி நேரமா அந்த கார் நின்றுகிட்டே இருந்திருக்கு. அந்த காருக்குள்ள இருந்த அந்த நபர் ஒரு நிமிஷம் ஒரு நொடி கூட காரை விட்டு வெளியே போகவே இல்லை. டெல்லி செங்கோட்டை அதான் நான் சொல்லல, அங்க நீங்க 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 யாரு வந்து பார்த்தவங்களுக்கு அது தெரியும். நீங்க போயிட்டே இருக்கீங்க, நடந்து போறவங்க எவ்வளவு நேரம் வேணாலும் நிக்கலாம், பார்க்கலாம், வைக்கலாம். ஆனா நீங்க கார்ல வரீங்கன்னா டிராப் பண்ணிட்டு உடனே போயிடணும். நீங்க திருப்பி உங்களை பிக் பண்ணணும்னா கார் சுத்திட்டு தான் வரணும். ஏன்னா அங்க அவ்வளவு டிராபிக் இருக்கும், பயங்கர கன்ஜஸ்டடான இடம். அங்க இவ்வளவு நேரம் பார்க்கிங் லாட்லயே இருந்தாலும் கூட கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் ஒரு காரை விட்டு 3 மணி நேரம் இறங்கல அப்படின்னா யாருக்கு இருந்தாலும் சந்தேகம் வருமா வராதா? இதுக்கு அந்த நபர் தூங்கல, அப்படியே முழிச்சுக்கிட்டு அலர்ட்டாவே இருந்துகிட்டே இருந்திருக்கிறாரு. ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவர் கிளம்பி அப்ப அந்த பார்க்கிங் லாட்ல எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க. பார்க்கிங் டிக்கெட் வாங்குற ஆளா இருக்கட்டும், சிசிடிவி கேமரா காட்சிகள் இருந்திருக்கும், அவ்வளவு செக்யூர். ஏன்னா சந்தேகத்துக்குரிய நபர்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் டெல்லியில இருக்கக்கூடிய இந்த அதிநவீன சிசிடிவி கேமரா காட்சிகள்ல பொருத்தப்பட்டிருக்கும். இப்ப அதுல இருக்கக்கூடிய நபர் அந்த சிசிடிவி கேமரா வழியா கிராஸ் பண்ணி போறாங்கன்னா உடனே அலர்ட் போயிரும் இவங்களுக்கு. 24 மணி நேரமும் கண்காணிச்சு. நான் அதான் திருப்பி சொல்றேன்ல, இப்ப இது ஏதாவது வேற ஏதாவது ஒரு இடத்துல நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப தர்மபுரியில ஏதோ ஒரு கிராம பகுதியிலயோ இல்ல ஒரு ஹைவேஸ்ல நடக்குது, இந்த மாதிரி இருந்தா நம்ம வந்து அதுக்கான ஓகே அவங்க ஏதோ மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நடந்திருக்கிறது டெல்லியில 24 மணி நேரமும் அந்த கேமரா காட்சிகள். அப்போ ஆப்வியஸ்லி சந்தேகம் வருமா வராதா? ஒருத்தர் ஒரு காரை விட்டு 3 மணி நேரம் ஒரு நொடி கூட கீழே இறங்கவே இல்லை. யாருக்கா இருந்தாலும் சந்தேகம் வரும் இல்ல, ஏன் இவ்வளவு நேரம் நிக்கிற, என்ன பிரச்சனை உனக்குன்னு யாரா இருந்தாலும் கேட்கணும். ஆனா அப்படியான எதுவுமே நடக்கல. அதுதான் இதுக்கு பின்னாடி நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் அப்படின்றது வந்துகிட்டே இருக்கு. ஸோ விசாரணை வளையம் விரிவடைஞ்சு இது எந்த அளவுக்கு போகுது அப்படின்றத பொறுத்து தான் தெரியும். ஸோ அப்படி அந்த 3 மணி நேரம் வெயிட் பண்ண அந்த நபர் தான் ஏதோ ஒரு பாயிண்ட்ல கிளம்பி போயிருக்கலாம். அது என்ன பாயிண்ட், வேற எங்கேயும் போகிறதுக்கு திட்டமா, இல்ல இதுதான் உண்மையாலுமே திட்டமா, ஒருவேளை மக்கள் வரணும், நிறைய பேர் கூடணும் அப்படின்றதுக்காக காத்திருந்தானா, இது மாதிரியான நிறைய கேள்விகளும் எழுதிக்கல. அப்ப நீங்க ஓவராலா சொல்றதை வச்சு பார்க்கும் பொழுது இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாமா? வேற என்னவா எடுத்துக்க முடியுது? வேற இதுல வந்து ஏதோ ஒரு கோபத்துல வந்து 2 பேருக்கு நடுவுல வாக்குவாதம் நடந்து ஒரு ஒரு வெட்டுக்குத்து நடக்குது அப்படின்னா அது நம்ம வந்து எந்த ஊர்லயுமே தடுக்க முடியாது. உலகத்துல எந்த இடத்துலயுமே அப்படி தடுக்க முடியாது. கிரைம் அப்படி இல்லாத நாடு இல்லாத இடம் அப்படின்றது எங்கேயுமே இல்லை. பட் ஆனா ஒரு பிளான் பண்ணி திட்டமிட்டு, ஏன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி, என்னோட வார்த்தை கிடையாது, உங்களோட வார்த்தை கிடையாது, பிரைம் மினிஸ்டர் மோடி சொல்லியிருக்கிறாரு, இதற்கு இந்த சதி திட்டத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் நீதியின் முன்பாக நிறுத்தப்படுவார்கள் அப்படின்றத பிரைம் மினிஸ்டர் மோடி சொல்லியிருக்கிறார். அப்படின்னா சதி திட்டம் நடந்திருக்கு. அப்ப 100% உண்மையாயிடுச்சு, சதி திட்டம் நடந்திருக்கு. அப்ப இந்த சதி திட்டத்தை தவற விட்டது யாருடைய பொறுப்பா இருக்க முடியும்? அப்போஸ் இன்டெலிஜென்ஸ் உடைய பொறுப்பா தான் இருக்க முடியும். 6 மாதத்துக்குள்ளீங்க, ரொம்ப நாள் கிடையாது. ஏதோ பல வருஷம் கடந்து திடீர்னு இப்படியான ஒரு ரொம்ப நாள் நீண்ட நாள் திட்டம் அப்படி வெறும் 6 மந்த்ஸ். இதுக்கும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய முக்கியமான முகாம்கள் எல்லாம் அழிச்சிட்டோன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இப்படியான ஒரு தாக்குதல் நடந்திருக்கு, சதித்திட்டம், இவ்வளவு பெரிய சதித்திட்டம் நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் வரும் பொழுது இது இன்டெலிஜென்ஸ் தோல்வி இல்லாம வேற யார் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க போறாங்க? ஹோம் மினிஸ்டர் தான், அவரை தான் எல்லாருமே கை காட்டுவாங்க, அவரு தான் பொறுப்பு எடுத்துக்கணும். ஆனா பொறுப்பு எடுத்துக்குவாங்களா? அது யார் போய் கேட்க போறது அவர்கிட்ட அப்படின்ற ஒரு கேள்வி எழும். ஒரு ரயில்வே துறை அமைச்சர் கீழே இருக்கக்கூடிய அந்த அமைச்சகத்துல அத்தனை மோசமான ரயில் விபத்துகள் அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கு. ரயில்வே மினிஸ்டரும் இது வரைக்கும் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கல, மற்ற அதிகாரிகள் யாரும் பெரிய அளவுல அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டதா தெரியல. விமான விபத்துகளும் நடந்துகிட்டே இருக்கு. டெல்லியுடைய விமான நிலையங்கள்ல அவ்வளவு செக்யூரிட்டி பிரீச் இருக்கு, அவ்வளவு டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்குன்னு வந்துகிட்டே இருக்கு. எந்த அமைச்சர் அக்கௌண்டபிலிட்டி பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க? ஹோம் மினிஸ்டர் யாருங்க கேட்க போறாங்க? அமித்ஷா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா
இந்தியாவுடைய அத்தனை நகர்வுகளையும் கணிக்கக்கூடிய டெல்லியினுடைய கண்ட்ரோல் வந்து அமித்ஷா கீழே தானே இருக்கு அந்த சட்டம் ஒழுங்கு. இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவுடைய உள்நாட்டு பாதுகாப்பும் அவருக்கு தான் இருக்கு. சரி, டெல்லியுடைய காவல்துறை உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே வருது, இருக்கக்கூடிய அத்தனை பாதுகாப்பு அமைப்புகளும் அவருக்கு கீழே வருது. சரி, இதுக்கு முன்னாடிதான் அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தாரு, நிறைய ஒத்துழைப்பு கொடுக்கல, நிறைய பிரச்சனை. இப்போ அவங்களுடைய சர்க்கார் தானே நடக்குது டெல்லியில. அது மட்டுமா நடக்குது? கார்பரேஷனும் அவங்களுடைய தானே. மார்த்தட்டி சொல்லிக்கிட்டாங்களே, நாங்க டபுள் என்ஜின் கிடையாது, ட்ரிபிள் என்ஜின் சர்க்கார் அப்படின்னாங்களே. அப்ப இப்ப யாரு கொஸ்டின் பண்ண போறது அவங்களோட விஷயத்த? மக்கள் கண்டிப்பா மக்கள் கேள்வி கேட்பாங்கல்ல, ஏங்க எங்களுக்கான பாதுகாப்பை நீங்க தான் உறுதிப்படுத்தணும், தொடர்ந்து இப்படி நடந்துகிட்டே இருக்கு, யார் எங்களுக்கான பாதுகாப்பை எப்போ உறுதிப்படுத்துவீங்கன்னு கேட்கும் பொழுது என்ன பதில் சொல்ல போறாங்க? சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கிறது தானே ரொம்ப முக்கியம். 10 உயிரிழப்புகள் 13 உயிரிழப்புகள் நடந்து போச்சு, அதுவும் டெல்லியில. இப்ப அந்த டெல்லிக்கு நீ இந்தியாவை பத்தின பார்வையே மாறுது இல்ல மற்ற நாடுகள் மத்தியில. ஒரு அமைதி நிலவக்கூடிய ஒரு நாடா இருக்கக்கூடிய இடத்துல இப்படியான அசம்பாவித சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்ததுன்னா யார் இதுக்கு அக்கௌண்ட்? அதுதான் மீண்டும் கேள்வி, யார் இதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துட்டு போறா? இன்டெலிஜென்ஸ் உடைய சீஃபை வந்து என்ன சாக் பண்ண போறாங்களா? என்ன உடனே என்ன சொல்லுவாங்க, இது சரியான டைம் கிடையாது, விசாரணை போகட்டும் அப்படின்னுவாங்க. நடந்துகிட்டே தான் சார் இருக்கு. அதுதான் இங்க பெரிய பிரச்சனை. ஏன்னா வந்து ஒரு சாதாரண ஒரு காமன் மன ஒரு குடிமகனா எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஒரு பெரிய தவறு நடந்திருக்கு, அந்த தவறுக்கு கண்டிப்பா சட்டத்துக்கு முன்பாக நிறுத்தணும், சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பேரையுமே சட்டத்துக்கு முன்பாக நிறுத்தணும். அதே மாதிரிதானே இந்த விஷயங்களை சரியா கையாள முடியாத நபர்கள் மீதும் அவங்களுடைய அக்கௌண்டபிலிட்டியும் கேள்விக்குள்ளாக்கப்படணும் தானே. ஓகே, இறுதியா ஒரு கேள்வி என்னன்னா அப்படின்னா, இப்போ இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா ஒன்றிய அரசு எடுத்திருக்கக்கூடிய அந்த நடவடிக்கை, அவங்களுடைய மூவ்மெண்ட்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கு? இல்ல, அவங்க இன்னும் பெரிய அளவிலான ஒரு பெரிய நடவடிக்கை அப்படின்றது இல்லை. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் இப்போ இந்தியால இல்ல, அவர் பூட்டான் நாட்டுக்கு போயிருக்கிறாரு. நாளைக்குதான் அவர் திரும்பி வராரு. வந்த உடனே மத்திய பாதுகாப்புத்துறைக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தை அவர் கூட்டுறாரு. அது கூட்டினதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண போறாங்க அப்படின்ற நடவடிக்கை இருக்கும். மற்றபடி ரெகுலரா என்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கணுமோ, விசாரணை அமைப்புகளுக்கு மாற்றுறது, ஆதாரங்களை சேகரிக்கிறது, கைது நடவடிக்கைகள் பண்றது, அது எல்லாத்தையுமே அவங்க சரியா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது மட்டுமே போதுமா அப்படின்ற ஒரு கேள்விதான். அப்கோர்ஸ் ஒரு விஷயம் நடந்துருச்சு, அரெஸ்ட் பண்ண போறோம், நம்ம கைது அவங்களுக்கான தண்டனை பெற்று தர போறோம், ரிட்டாலியேஷன் பண்ண போறோம், அது எல்லாமே நடக்க போகுது. பட் நடக்காம தடுத்திருக்கிற வேண்டியதை செய்ய தவறிட்டாங்க, அதை யார் செய்ய போறான் அப்படின்றதுக்கான கேள்வி. நிச்சயமா ஒரு பெரிய ரிட்டாலியேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பகல்காம்ல நடந்த உடனே இப்படியான ஒரு கொந்தளிப்பான விஷயம் தான் இருந்தது. அதை தொடர்ந்து ஒரு பெரிய ஆபரேஷன் சிந்தூர் மாதிரியான ஒரு பெரிய ராணுவ நடவடிக்கை அப்படின்றது எடுக்கப்பட்டது. இப்ப இதுக்கும் தயாரா. ஆனா என்னன்னா, இப்ப இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்றது இப்ப தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம இப்படியான ஒரு அட்டாக் நடந்தது, நம்ம மீண்டும், ஏன்னா அங்க ஏற்கனவே தீவிரவாத முகாம்கள் எல்லாம் நம்ம அழிச்சிட்டோம்னு நம்ம சொல்லியாச்சு. இப்போ வேறு எங்கிருந்து வந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி மீண்டும் எழும். இன்னும் இந்த இதுக்கு இன்னும் யாரும் பொறுப்பும் ஏற்காம இருக்கிறாங்க. இது வரைக்கும் யாரும் பொறுப்பு ஏற்கல. இது ஒரு சூசைட் பாம் அப்படின்ற மாதிரிதான் இது வரைக்கும் பார்க்கப்படுது. யாரும் பொறுப்பும் ஏற்காம இருக்கிறாங்க. ஆனா இதே மாதிரியான பேட்டர்ன்ல தான் ஆப்கானிஸ்தான்ல தாக்குதல்கள் தொடர்ச்சியா நடைபெறுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ யாரு பொறுப்பேற்றுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்துதான் நீ அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்கும். பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய தலைமையில நடக்கக்கூடிய அந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்துக்கு அப்புறம் நிறைய அதிரடி நடவடிக்கைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா மின்னம்பலம் மேலுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் தந்தமைக்கு மிக நன்றி. நன்றி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.